திருத்தணி பக்கத்துல இருக்க அரசு கலைக்கல்லூரியில படிக்கும் மாணவ மாணவியர் போதிய பேருந்து வசதி இல்லாம கிடைக்கிற பேருந்துகளில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வராங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இப்படி பேருந்துகளில் தொற்றிக்கொண்டு பயணிப்பது பொழுதுபோக்கிற்காக அல்ல. இந்த பேருந்தை தவறவிட்டால் அடுத்த பேருந்து எப்போது வருமோ என்ற ஆதங்கத்தில்தான் மாணவர்கள் இப்படி உயிரை பணயம் வைத்து பயணிக்கின்றனர். திருத்தணி அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கல்லூரிக்கு வந்து செல்லும் மாணவர்களுக்கு உரிய பேருந்து வசதி இல்லை என்றும் இதனால் கல்லூரியிலிருந்து பேருந்து நிலையம் செல்ல பெரும் சிரமப்படுவதாகவும் கூறுகின்றனர். ஒரு பஸ் ரெண்டு பஸ் வந்தாக்கா இத்தனை ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட் மேலே படிக்கிற அந்த காலேஜில் நாங்கள் எல்லாம் எங்கள் வெயிலில் எப்படி நின்று போகிறது? எங்களுக்கு தேவையான ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது, இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் கிடையாது. இவ்வளோ ஜனங்கள்லாம் இருக்காங்க. இவ்வளோ ஜனங்க நாங்கள் எப்படி கிராஸ் பண்ணி இந்த ரோடு கிராஸ் பண்ண முடியும்? எவ்வளோ ஜனங்க நாங்கள் பஸ் ஏறி போக முடியும்? ஒரு பஸ்ஸில் மினிமம் 100 பேருக்கு மேலே போக முடியுமா? 100 பேரும் எப்படி ஏற முடியும்? பேருந்திற்காக வெகு நேரம் காத்து கிடக்க வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்றும் மாணவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். காலேஜுக்கு வந்து பஸ் வந்து சரியா விடுறதில்லை. 10 மணிக்கு எல்லாருக்கும் நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் போகிறது 11:30 12 அந்த மாதிரி தான் நாங்கள் வரோம். கிளாஸில் எங்களுக்கு அட்டனன்ஸும் கிடையாது. அதே போல் நாங்கள் கிளாஸ் சரியாக கவனிக்க முடியல. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்தோன்னா பஸ்ஸு வீட்டுக்கு போகிறதுக்கும் பஸ்ஸு கிடையாது. எந்த பஸ்ஸும் நிற்க மாட்டேங்குது. அதே போல் நான் 2:30 மணிக்கு பஸ்ஸு விட்டுறாங்கன்னா அதோட 4 மணி தான் பஸ்ஸு. அது வரைக்கும் லேடிஸு பசங்க எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. எங்களை சரியான பஸ் ஸ்டாண்ட் வசதிகள் கிடையாது. எங்குமே ஒரு பஸ் வருதுன்னா ஒரு பஸ் போனதுக்கப்புறம் 1 hour தான் வருது. எல்லாமே லேடிஸ் நிறைய போயிருங்க. பாய்ஸ் நாங்கள் இப்படின்னா அச்சு மேலே ஏறிடுவோம். ஆனால் கேர்ள்ஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்துருக்கு. இதே மாதிரி வருஷம் வாரம் சரி டெய்லியும் சரி எதுவும் ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. சரி ஃபீட் பிரேக் இல்லை. ஃபீட் பிரேக் இருந்ததுன்னா எங்களுக்கு பஸ் வசதி நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பஸ்ஸும் நிறுத்தி போவானுங்க. ஃபீட் பிரேக் டைமில் எல்லாம் போகிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லா பசங்களும் அடிபட்டு தான் போகிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தேவையான பேருந்து வசதியை ஏற்படுத்தி தங்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.